ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மதுரை சேனல். இன்றைக்கி நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு தான் போகிறோம். இன்றைக்கி என் பர்த்டே, அதனால் திருப்பரங்குன்றத்துக்கு போனேன். போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதுவும் கார்த்திகை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, கோயில் ரொம்ப க்ளௌட் ஆகிடுச்சு. வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். போனோன்னே அர்ச்சனை தட்டு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியிலேயே டோக்கன் வாங்கிடுங்க. டோக்கன் வாங்காமல் போனீங்கன்னா அந்த அர்ச்சனை தட்டு உடைக்கிற இடத்துல டோக்கன் கேட்பாங்க. அந்த நேரத்தில் காசு கொடுக்குற நிலமையாகும். இங்கெல்லாம் நான் 50 ரூபா கொடுத்தேன். ஒரு சாமி கும்பிட்டு நான் போகும்போது ஒரு அக்கா தம்பி தண்ணி எடுத்து ஊற்றிவிடுங்கப்பா அன்னதானத்துக்குன்ட்டாங்க. நாங்கள் போய் தண்ணி ஊற்றிட்டு இலையை பரிமாறிட்டு அப்படியே உட்காந்து அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து நடுவில் அங்கேயே ஒரு சாமி கும்பிட்டாங்க, சாப்பாடுலாம் வச்சு எல்லாமே. இங்கே நம்ம அன்னதானம் போடணும்னா 4500 நம்ம முன்னாடியே கட்டிடணுமா. கட்டினா இங்கே அன்னதானம் திருப்பரங்குன்றத்தில் போட அலோட் கொடுக்குறாங்க. இந்த எல்லாம் போடுறேன் பார்த்தீங்களா, இது யதார்த்தமாக நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னை அவங்களே கூப்பிட்டாங்க. தம்பி நிறையா பேர் இருந்தாங்க, ஆனால் எங்களை மட்டும் தான் கூப்பிட்டாங்க. என்ன லக்கா என்னன்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியவே இல்லை. சாப்பாடு ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சா அப்படியே கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மதுரை சேனல். இன்றைக்கி நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு தான் போகிறோம். இன்றைக்கி என் பர்த்டே, அதனால் திருப்பரங்குன்றத்துக்கு போனேன். போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதுவும் கார்த்திகை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, கோயில் ரொம்ப க்ளௌட் ஆகிடுச்சு. வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். போனோன்னே அர்ச்சனை தட்டு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியிலேயே டோக்கன் வாங்கிடுங்க. டோக்கன் வாங்காமல் போனீங்கன்னா அந்த அர்ச்சனை தட்டு உடைக்கிற இடத்துல டோக்கன் கேட்பாங்க. அந்த நேரத்தில் காசு கொடுக்குற நிலமையாகும். இங்கெல்லாம் நான் 50 ரூபா கொடுத்தேன். ஒரு சாமி கும்பிட்டு நான் போகும்போது ஒரு அக்கா தம்பி தண்ணி எடுத்து ஊற்றிவிடுங்கப்பா அன்னதானத்துக்குன்ட்டாங்க. நாங்கள் போய் தண்ணி ஊற்றிட்டு இலையை பரிமாறிட்டு அப்படியே உட்காந்து அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து நடுவில் அங்கேயே ஒரு சாமி கும்பிட்டாங்க, சாப்பாடுலாம் வச்சு எல்லாமே. இங்கே நம்ம அன்னதானம் போடணும்னா 4500 நம்ம முன்னாடியே கட்டிடணுமா. கட்டினா இங்கே அன்னதானம் திருப்பரங்குன்றத்தில் போட அலோட் கொடுக்குறாங்க. இந்த எல்லாம் போடுறேன் பார்த்தீங்களா, இது யதார்த்தமாக நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னை அவங்களே கூப்பிட்டாங்க. தம்பி நிறையா பேர் இருந்தாங்க, ஆனால் எங்களை மட்டும் தான் கூப்பிட்டாங்க. என்ன லக்கா என்னன்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியவே இல்லை. சாப்பாடு ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சா அப்படியே கிளம்பியாச்சு.